மரணம் மரணம் என்பது நமக்கு புரியவில்லை. இட் இஸ் ஃபினிஷ், எல்லாம் முடிந்தது என்றார் இயேசு சிலுவையிலே. அதன் அர்த்தம் நமக்கு விளங்கவில்லை. எல்லாம் முடிந்தது. மரணம் நமக்கு நேரும்போது தான் அதன் அர்த்தம் நமக்கு புரிகிறது, வலிக்கிறது. எல்லாம் முடியப் போகிறது என்பது புரிகிறது. தவிப்பு, ஏமாற்றம், சஞ்சலம், ஏக்கம், எல்லாம் முடியப் போகிறது. என் வாழ்க்கை முடியப் போகிறது. நான் மண்ணுக்குள் மண்ணாக மறையப் போகிறேன். இனி நான் இல்லை. என் படிப்போ, சொத்துக்களோ, என் வீடோ, என் மனைவியோ, என் பிள்ளையோ, என் நண்பர்களோ இன்னும் சில காலத்தில் மறந்து விடுவார்கள். என் சொத்துக்கள் என்னுடையது இல்லை. நான் வைத்திருக்கிற வாகனம் என்னுடையது இல்லை. நான் கட்டின வாட்ச் என்னுடையது இல்லை. நான் பயன்படுத்தின பொருள்கள் யாரோ பயன்படுத்தப் போகிறார்கள். அதை நான் விற்கவில்லை. அதன் மேல் எனக்கு உரிமை இல்லை. மற்றவர்கள் அதை உரிமை கொண்டாடுவார்கள். ஏனெனில் நான் இல்லை. மரணம் இது வலி நிறைந்தது, ஏமாற்றம் நிறைந்தது, பயம் நிறைந்தது. இதை தடுக்க முடியாது. இதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இது வரும்போது உதற முடியாது. அதை தடுக்க யாரிடமும் பலம் இல்லை. நம்முடைய விஞ்ஞானம் இதை கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு தான் மரணம். கொடுமை நிறைந்தது. நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அந்த மரணம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் நம்பவில்லை. மறுத்து போயிருக்கிறோம். உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். எவ்வளவு உணர்வற்றவர்கள் என்பதை மரணத்தை குறித்த நம்முடைய ஜாக்கிரதை தான் விளக்கம் பண்ணுகிறது. நம்மிடத்தில் ஜாக்கிரதை இல்லை. நான் ஒரு நாள் மரித்து விடுவேன் என்ற நிச்சயம் நமக்கு கிடையாது. நாம் வாழத் துடிக்கிறோம், ஓடத் துடிக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் நம் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் என்று ஒருவர் உண்டு என்பது மரணம்தான் நமக்கு போதிக்கிறது. மரித்தால் அவருக்கு முன் நிற்க வேண்டும் என்பது ஒன்றுதான் பயம், தேவ பயம். அதை சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்டவன் தன் வழியை ஒழுங்காக வைத்திருப்பான். அதை உணராதவன் மனம் போல ஓடுவான், தாறுமாறாக நடப்பான், ஒழுக்கமற்றவனாக வாழ்வான். பயம் அது அவசியம். மரணம் கொடுக்கும் பயம் நம்மை ஒழுங்குபடுத்தும், சிந்திக்க வைக்கும். இதெல்லாம் மாயை. இந்த உலகம் நாம் வாஞ்சிக்கிற உயரமான ஒரு வாழ்க்கை மாயை. அழகழகான சித்திர வேலைப்பாடுகளால் ஆன இந்த வாழ்க்கை மாயை. இது முடிந்துவிடும், இது இல்லாமல் போய்விடும். இதன் மேல் எனக்கு அதிகாரம் இருக்காது. ஒரு சில நாட்கள் தான் இதன் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அது முடியும் போது நான் வரைந்த படம் அலங்கோலமாக இருக்கும். நான் வாழ்ந்த வாழ்க்கை திரும்பி பார்க்கும்போது அலங்கோலமாக இருக்கும். ஏன் நான் வீணாக்கினேன் என்று சொல்லி வருத்தப்படுவோம். இத்தனை நாட்கள் வாழ்ந்தேன், என்ன சாதித்தேன்? வயதானவர்கள்
தூங்க முடியவில்லை. தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து தான் செய்த காரியங்களை நினைத்து அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படுக்கையிலே கண்ணீர் தான் அவர்களுக்கு உணவாக இருக்கிறது. ஏன் இப்படி செய்தேன்? ஏன் இப்படி நடந்தேன்? ஏன் இப்படி பேசினேன்? ஏன் டைவர்ஸ் பண்ணினேன்? ஏன் என் பிள்ளைகளை கவனிக்கவில்லை? அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையா? அவர்களுக்கு முன்மாதிரியாக நான் இல்லை. சொத்துக்கள் மேலேயே கவனமாக இருந்தேன். விட்டேன் வாழ்க்கையை. நிறைய சொத்துக்களை சேர்த்து வைத்தேன். வாழ்க்கையை தொலைத்து விட்டேன். பிள்ளைகளுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. மனைவியே எனக்கு எதிர்த்து நிற்கிறாள். வலிக்கிறது. நான் திருந்து விட்டேன் என்று என் வாழ்க்கையை சரி செய்ய வாய்ப்பு இல்லை. வலிக்கிறது. அதனால் வாழ்க்கை வலிக்கிறது. ஏமாற்றமாக இருக்கிறது. மரணம் முடியப் போகிறது. என் வாழ்க்கை முடிந்துவிட்டு பின் அவர்களுடைய அன்பு எனக்கு கிடைக்காது. அவருடைய புறக்கணிப்பும் வெறுப்பும் சம்பாதித்திருக்கிறேன். என்ன வலி! நிறைய சொத்துக்களை சேர்த்த பின்பு என்ன வலி! நிறைய சம்பாதித்த பின்பு என்ன வலி! பிறருடைய வெறுப்பை நான் சம்பாதித்திருக்கிறேன். எவ்வளவு வலி! நோய், மரணம் என்பது ஒரு நோய். அது நம் உயிரை மட்டும்தான் குடிக்கும். அதை குடித்து தீர்த்து விட்டு வாயை தொடத்து கொண்டு போய்விடும். நாம் செத்த பிணமாக கீழே கிடப்போம். ஒரு நிமிடத்தில் நாம் அழிந்து விடுவோம். காணாமல் போய்விடுவோம். நாம் வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்து தான் மற்றவர்கள் நம்மை மதிப்பார்கள். தேவனுக்கு முன் செம்மையான ஒரு வாழ்க்கை இருந்தால் தேவனே நம்மை மதிப்பார். தேவ மனுஷருடைய மரணம் மிகவும் அழகானது. தாவீது மரித்த சமயத்திலே 70 வயசிலே மரித்தான். அவனுக்கு மன நிறைவு இருந்தது. ஆபிரகாம் மரித்த சமயத்திலே 176 வயசிலே மரித்தான். அவனுக்கு மன நிறைவு இருந்தது. யாக்கோபு மரித்த சமயத்திலே அவனுடைய 12 பிள்ளைகளும் அவனை சுற்றி இருந்தார்கள். 12 பிள்ளைகளும் சுற்றி இருந்தார்கள். பேர பிள்ளைகளும் இருந்தார்கள். அவன் தேவனை தன் கட்டிலின் காலின் மேலே சாய்ந்து கொண்டு தொழுதான். அந்த வயதான காலத்திலும் சாய்ந்து கொண்டு தேவனை தொழுதான். மன நிறைவான ஒரு வாழ்க்கை. செல்லும் நிறைந்த வாழ்க்கை அல்ல, தொல்லைகள் நிறைந்த வாழ்க்கை, பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, வறுமை நிறைந்த ஒரு வாழ்க்கை, தனிமை நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் அவன் முடிவு சிறப்பாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஏமாற்றம் அங்கு இல்லை. தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்துவிட்டான். தேவ மனுஷருடைய மரணம் அழகானது, மிகவும் ரம்மியமானது, போற்றப்படத்தக்கது, வரவேற்கப்படத்தக்கது. அது எல்லோருக்கும் வாய்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வானத்துக்கு பறந்து சென்றார். திடீரென்று எருசலேமின் ஒலிவ மலையின் மேலே உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். சீஷர்கள் பார்க்க அவர் வானத்திலே மறைந்து விட்டார். தூதர்கள் வந்து சீஷர்களை பார்த்து சொன்னார்கள், உங்கள் முன்பாக
மறைந்து போன அந்த பறந்து போன இயேசு கிறிஸ்து போன விதமாகவே திரும்ப வருவார் என்றார்கள். என்ன ஆச்சரியம்! அவர் மறைந்து போவதற்கு காரணம் என்ன? மரணம் அவரை ஆள முடியவில்லை. இது எப்படி? எல்லோருக்கும் மரணம் உண்டு தானே, இவருக்கு மட்டும் என்ன சலுகையா? இல்லை. தேவன் நியமித்தது ஒவ்வொருவரும் பிறக்கவும் மரிக்கவும் உயிரோடு எழுந்து நியாயத்தீர்ப்பை சந்திப்பதும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்று. அவரும் மரித்தார், இப்போது உயிரோடு எழுந்து விட்டார், பரலோகத்துக்கு சென்று விட்டார். ஏனெனில் அவரை மரணம் ஆட்கொள்ள முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் சீறி உடைத்து கொண்டு பறந்து விட்டார். அவரை மட்டும் மரணம் ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை? இதுதான் நாம் கேட்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான கேள்வி. எல்லோரும் மரிக்கிறார்கள், இவர் மட்டும் ஏன் உயிர்த்தெழுந்தார்? இவரை மட்டும் மரணம் ஏன் ஆளவில்லை? இதைத்தான் இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு போதித்தார். நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று. அவர் வேலை வாங்கி தருவேன், வீட்டை தருவேன், உன் வாழ்க்கையை செல்வந்தமாக வைத்துக்கொள்வேன் என்றெல்லாம் சொல்லவில்லை, போதிக்கவில்லை. நான் அப்படி படிக்கவில்லை. அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் சிறுமையான ஒரு வாழ்க்கை, ஏழ்மையான ஒரு வாழ்க்கை, வறுமை நிறைந்த கொடுமையான ஒரு வாழ்க்கை. தச்சன், கூலி வேலைக்காரன், சொன்னதை செய்துவிட்டு கை கட்டி நின்று கூலி வாங்கி கொண்டு சென்று தன் குடும்பத்தை நடத்துகிறவன். அவர் வாழ்ந்த காலம் ரோமர்களுடைய கொடுமையான காலம், நியாயம் கிடைக்காத வறுமையில் வாழ்கிறவர்களை வதைக்கிற காலம். அவர் வாழ்ந்த காலத்திலே அவராலும் தேவ சித்தம் செய்து மரணத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடிந்தது. அவர் தேவகுமாரன் என்பதினாலே ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை தவனுக்கு வைத்து கொள்ளவில்லை. செல்வந்தமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழவில்லை. படிப்பறிவு இல்லாதவர், சமுதாய அந்தஸ்து இல்லாதவர், எந்த வகையிலையும் அவரை பாராட்டத்தக்க உலக விஷயம் எதுவுமே இல்லை. அவராலே இந்த உலகத்திலே சிறப்பாக தேவ சித்தம் செய்து மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவரால் வாழ முடிந்தது. அழிவுக்குரிய மாம்சத்தில் வந்தும் அழியாமை உடையவராக மாறிவிட்டார். சாவுக்குரிய மனுஷனாக அவர் வந்தும் சாவாமை உடைய மனுஷனாக மாறிவிட்டார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல, அழிவுக்குரிய நாம் அழியாமையையும் சாவுக்குரிய நாம் சாவாமையையும் விழுங்கும்போது மரணமானது ஜெயமாய் விழுங்கப்படும். அப்போது தான் நமக்கு நித்திய ஜீவன் வாய்க்கிறது. நித்திய ஜீவன், அழிக்க முடியாத ஜீவன், அழிவில்லாத ஜீவன், மரணத்தினாலே அழியாத ஜீவன், அது வாய்க்கிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து அடைந்தார். முதலாக மனுஷர்களுக்கு இந்த மார்க்கத்தை திறந்து வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாடு என்று சொல்லி நித்திய ஜீவனை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர் திறந்து வைத்திருக்கிறார். சாவுக்கு எதுவான நாம் சாவாமையையும் அழிவுக்குரிய நாம் அழியாமையும் அடையும்படிக்க. இதை கிறிஸ்தவர்கள் அறியவில்லை. வேலைக்காக, வீட்டுக்காக, கோர்ட்டில் கேஸ் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக
சொத்து சேர்ப்பதற்காக, பிஸ்னஸ் நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக தேவனை தேடுகிறார்கள். இவைகள் அவர்களுக்கு கிடைத்தால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நல்ல டிகிரி படித்து விட்டேன், எம்பிபிஎஸ் படித்து விட்டேன், என் பிள்ளைகள் அமெரிக்காவில் வேலை செய்கிறார்கள். எல்லோரும் சோடை போகாத நல்ல வேலையிலே திறமையாக சம்பாதித்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அபரிதமான ஒரு வாழ்க்கையை அடைந்திருக்கிறார்கள். இருக்கட்டும், ஆனால் அழியாத ஒரு ஜீவனை அடைந்திருக்கிறார்களா? அழிக்க முடியாத ஜீவனை பெற்றிருக்கிறார்களா? அது எங்கே கிடைக்கும்? அது எப்படி அடைவது? தெரியவில்லை. பட்ட பாடுகளினாலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது, கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டாராம். அதனால் அவர் அழியாத ஜீவனை உடையவராக மாறிவிட்டார். தனக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்குத்தான் பிதா இந்த அழியாத ஜீவனை தருகிறார். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பலியிட்டு தேவனுக்கு பிரியமான கீழ்ப்படிதலை அவருக்கு முன் வைத்தான். கடைசி வரைக்கும் தேவன் அவனிடம் கீழ்ப்படிதலை கேட்டார். அவனுக்கு நெருக்கமான பிடித்தமானவைகளை அவன் அவருக்கு சமர்ப்பித்தான். கடைசியில் பிள்ளையையும் அவர் கேட்டார். அதையும் அவன் அவருக்கு சமர்ப்பித்தான், கீழ்ப்படுத்தினான். இதனாலே தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். அழியாத ஜீவனை அடைந்தான். மெல்கிசேதேக்கும் இப்படித்தான். நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்றெல்லாம் அவனுக்கு பெயர் சொல்லப்படுகிறது. இதுதான் நீதி. தேவன் சொல்லுகிறதை செய்துவிட்டு கைகட்டி அமைதியாக இருப்பது ஒன்றுதான் நீதி. அதைத்தான் மெல்கிசேதேக்கு செய்தான். இதனால் தேவனுக்கும் அவனுக்கும் இடையே சமாதானம் இருந்தது. அவனை ஒரு ராஜாவாக இருந்தும் அவன் சமாதானத்தை யாராலும் கலைக்க முடியவில்லை. சுற்றிலும் ராஜாக்கள் தான் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. தேவனுக்கு கீழ்ப்படுகிற எவனையும் யாரும் மேற்கொள்ள முடியாது. அவன்தான் இந்த பூமி மேலே ராஜா. தன் ராஜ்யத்தை அவன் இப்படித்தான் கட்டி வைத்திருந்தான். அசைக்க முடியாத ஒரு ராஜ்யமாக அது இருந்தது. எருசலேமின் ராஜா என்று அதனால் பெயர் பெற்றான். தேவனுடைய நகரம் என்று அதனால் அதற்கு பெயர் கிடைத்தது. தேவன் அதனால் அந்த நகரத்திலே பிரியப்பட்டார். நீதியின் ராஜா, யாரோடும் சண்டை போடாமலேயே எல்லோருக்கும் மேலாக உயர்ந்த ஒரு மனுஷனாக அவன் வாழ்ந்தான். தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் மரணத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை. நாம் நம் சொந்தக்காரங்களை பிரியப்படுத்த பார்க்கிறோம், நம் பிள்ளைகளை பிரியப்படுத்த பார்க்கிறோம், நண்பர்களை பிரியப்படுத்த பார்க்கிறோம், நம்முடைய திறமைகளையும் சாதனைகளையும் உயர்த்தி பிடித்து சமுதாயத்திலே அந்தஸ்தை தேடிக்கொள்ள பார்க்கிறோம். இவைகள்லாம் குப்பை. இவைகள்லாம் மரணத்திற்கு முன்பாக காணாமல் போய்விடும், மறைந்துவிடும். உங்களை காப்பாற்றாது. தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தால் அது உங்களை காப்பாற்றும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அது உங்களை காப்பாற்றும். ஆபிரகாமை அவனுடைய கீழ்ப்படிதல் காப்பாற்றியது. ஆதாமை அவனுடைய கீழ்ப்படியாமை மரணத்துக்குள்ளாக்க தள்ளியது. அவனுடைய கீழ்ப்படியாமையினால் மரணம் உண்டாயிற்று. கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும் நம்ம கை கெட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது. தேவசித்தம் செய்வதும் செய்யாமல் போவதும் நம்முடைய இஷ்டம்தான். தன் வாழ்க்கையை தேவ சித்தத்தின்படி நடத்துகிற எவனும் ஏமாற மாட்டான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற எவனும் ஏமாற மாட்டான். தன் வாழ்க்கையை தன் இஷ்டப்படி நடந்து வீணாக்கி கொண்டு இருக்கிற எவனும்
வீணாய் தான் போவான் அந்த காயினை போல. அவனுக்கு கோபம்தான் வந்தது, அவ்வளவுதான். அந்த கோபம் தேவ மூர்க்கத்தனமாக மாறி கொலை செய்து விட்டான். தன் கோபத்தை கட்டுப்படுத்த தெரியவில்லை, தன் சகோதரனையே கொன்று விட்டான். மரணம் அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை தேவன் தந்தார். ஆதாமின் கிரியைக்கு தக்க பலனை தேவன் தந்தார். ஆபிரகாமின் கிரியைக்கு தக்க பலனை தேவன் தந்தார். இயேசு கிறிஸ்துவின் கிரியைக்கு தக்க பலனையும் தேவன் தந்தார். அதனால் அவர் உயிர்த்தெழுந்து வானத்துக்கு பறந்து சென்றார். நாமும் அவருடைய இரண்டாம் வருகையிலே உயிர்த்தெழுந்து அவருக்கு முன் நிற்க வேண்டுமானால் இந்த வாழ்க்கையிலேயே அழிவுக்குரிய நாம் அழியாமையே சுதந்திரிக்க வேண்டும். என் சித்தப்படி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், பிதா செய்ய காண்பிக்கிறது எதுவோ அதே அன்றி குமாரன் தாமாய் ஒன்றும் செய்ய மாட்டார் என்றார் இயேசு. இதுதான் அவரை பழுதற்றவராக, குற்றமற்றவராக, ஒருபோதும் கண்டிக்க முடியாதவராக நிறுத்தியது. அவருடைய மரணத்தை ஜெயமாக விழுங்கிவிட்டார். தேவ சித்தம் செய்வது ஒன்றுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. தன் இஷ்டப்படி நடவாமல் அவருக்காக காத்திருந்து அவர் சொல்ல கேட்டு அதன்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கைத்தான் பிதாவின் சித்தம் செய்வது. தேவ சித்தத்தை நாம் தேடுவோமானால் அதை நமக்கு அவர் சொல்லித் தருவார். அதன் பெயர் தான் வார்த்தை. பைபிளில் நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன. வேதத்தை படித்து அதில் விற்பனம் பண்ணியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனை கொடுக்கவில்லை. நமக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தை எதுவென்றால் நம் வாழ்க்கையை குறித்து தேவன் கொடுக்கிற தேவ சித்தம்தான் வார்த்தை. நம் வாழ்க்கையை தேவன் தீர்மானிக்க வேண்டும். தேவன் தீர்மானிக்கிறபடி அதை அவர் நடத்துவார், தக்க ஆலோசனை தருவார். இதை செய்யாதே, இப்படி போகாதே என்று யோசேப்புக்கு கொடுத்தார் ஒரு தரிசனத்தின் மூலமாக. அந்த தரிசனம் நிறைவேறும் என்று அவன் காத்திருந்தான். கடைசி வரைக்கும் தன்னுடைய உத்தமத்திலே நிலைத்திருந்தான், உண்மையிலே காத்திருந்தான். அவனை சிறைச்சாலையிலே போட்டார்கள், அடிமையாக விற்றார்கள், மோசமோக்கும் ஆசைகளை காண்பித்தார்கள். எதனாலும் அவன் நிதானம் தவறவில்லை, நம்பிக்கை குலையவில்லை, அத்தனையும் சகித்து கொண்டிருந்தான். இதான் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொள்வது. தேவனுக்கு இப்படி கீழ்ப்பிடுதலை அவன் காண்பித்ததினாலே அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். ஒரு நாள் அவனை பிதா வானவரீந்தும் உயர்த்தி ராஜாவின் வலது வருஷத்திலே உட்கார வைத்தார். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும். மரணத்தை ஜெயிப்பதற்காக இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்மை வேண்டிய ஆகாரம் கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, உடை கொடுத்து, சீர்படுத்தி, சீராட்டி, பாராட்டி தேவன் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். காரணம், நாம் ஜெயிக்க வேண்டும். இதற்காக வைத்திருக்கிறார். தேவ சித்தம் செய்து அவருக்கு பிரியமாக வாழ்ந்து நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உலகம் என்றால் என்ன? நாம் தேவ சித்தம் செய்யாதபடி தடுக்கிற எல்லா விதமான சக்திகளும் உலகம்தான். நம்முடைய ஆசைகள், கவலைகள், நண்பர்கள், சொந்தக்காரங்க, பிள்ளைகள், பணம், மோசம் போக்குகிற எல்லா காரியமும், கவலைகளும், பயங்களும் தான் உலகம். உலகம் இதைத்தான் நமக்கு தருகிறது. பயத்தை தருகிறது, கவலையை தருகிறது, ஏக்கத்தை கொடுக்கிறது, ஏமாற்றத்தை கொடுக்கிறது, தவிப்பையும் சஞ்சலத்தையுமே நம்முடைய சொத்தாக வைத்திருக்கிறது. நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவைகள் மத்தியிலே நம்முடைய மனம் பிள்ளை, சொத்து, வீடு, டிகிரி,
எம்பிபிஎஸ் என்றே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை தேவன் நமக்கு கொடுப்பாரானால் தேவனை ஏற்றுக்கொள்கிறோம். நம் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரானால் தேவனை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் சொல்கிறபடி வாழாமல் நாம் சொல்கிறபடி தேவன் செய்வாரானால் அந்த தேவனை ஏற்றுக்கொள்கிறோம், அந்த போதனையை ஏற்றுக்கொள்கிறோம், அந்த சபையை ஏற்றுக்கொள்கிறோம். மற்றதெல்லாம் பொய் என்று சொல்லுகிறோம். இது பொய் இல்லையா? இது வஞ்சனை இல்லையா? இந்த மரணத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை சொல்லித்தராமல் உலக ஆசீர்வாதத்தையே உனக்கு தேவ ஆசீர்வாதமாக காண்பிக்கிற எந்த சபையும் பொய்யை தான் பிரசங்கிக்கிறார்கள். நாம் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது, இயேசு கிறிஸ்துவை போல மரணத்தை ஜெயிக்க கற்றுக்கொள்வது, அழியாமை உடையவர்களாக மாற இந்த அழிவுக்குரிய சரீரத்திலேயே வாழ கற்றுக்கொள்வது. இதை தேவன் சொல்லித்தருகிறார், காதுள்ளவனுக்கு சொல்லித்தருகிறார். நம் இருதயம் கொழுத்திருக்கிறது. பலவித கவலைகளினாலும் சஞ்சலங்களினாலும் ஏக்கங்களினாலும் தவிப்புகளினாலும் நாம் சீர்கெட்டு கிடக்கிறோம். இவைகள் நமக்கு புரிவதில்லை, புரியும்படிக்கு நம்முடைய கவனமும் இல்லை. நாம் நம் விருப்பப்படித்தான் வாழ்வோம், அவர் சொல்கிறபடி நாம் வாழ மாட்டோம். அவர் சித்தம் எதுவானாலும் செய்கிற ஒரு வாழ்க்கை தான் மரணத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை. சுயமாக நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், பிதா காண்பிக்கிறது எதுவோ அதே அன்றி வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன் என்றார் இயேசு கிறிஸ்து. பிதா காண்பிக்கிறது எதுவோ அதை அப்படியே செய்வேன். இதுதான் அவரை மரணத்தை ஜெயிக்க வைத்தது. தனக்கென்று எந்த ஆசையும் வைத்து கொள்ளவில்லை, எந்த நோக்கத்தையும் உடையவராக அவர் இல்லை. எளிய ஒரு வாழ்க்கையானாலும் தேவ சித்தம் ஒன்று அவரை பணக்காரராகவே வாழ வைத்தது. அதாவது மன நிறைவு உள்ளவராகவே வாழ வைத்தது. அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. தேவன் காண்பிக்கிறதை செய்தேன், அவ்வளவுதான். இப்படி தான் மெல்கிசேதேக்கும் வாழ்ந்தான், இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவும் வாழ்கிறார். இதனால் அவர் மரணத்தை ஜெயித்தார். தேவனுடைய பிள்ளை என்பதனால் அல்ல, மாம்சத்திலே வந்து சிறுமைப்பட்டவராக வாழ்ந்தாலும் தேவ சித்தத்தை தனக்கு தேவன் நியமித்த ஒரு வாழ்க்கையை அதன்படியே வாழ்ந்தபடினாலே அவர் மரணத்தை ஜெயித்தார், ஜெயமாய் விழுங்கினார். நமக்கும் இப்படி ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். நமக்கென்று தேவ சித்தம் ஒன்று உண்டு. அதை நாம் செய்வோமானால் நாம் ஏமாந்து போக மாட்டோம். வலிக்கிறது, நோய்கள் வலிக்கிறது, மாத்திரை சாப்பிட வேண்டும், தூங்க முடியவில்லை, வலிக்கிறது. நம்மளோட வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது வலிக்கிறது. நம் பிள்ளைகளை தாறுமாறாக இருப்பதை பார்க்கும்போது வலிக்கிறது. நாம் செத்த சொத்துக்கள் நமக்கு உதவாத போது வலிக்கிறது. நம் வாழ்க்கையை மனநிறைவாக வாழ முடியவில்லை. ஏனெனில் நம் சித்தம் செய்யும் போதெல்லாம் இப்படி தான் தாறுமாறாக நம் வாழ்க்கை அமையும். நாம் போட்ட கோலம் தப்பு, நாம் வரைந்த வரைபடம் தப்பு, அது அழகாக இல்லை, அது சரியாக இல்லை, அதை பூரணப்படுத்த முடியாது. தேவ சித்தம் செய்கிற ஒரு வாழ்க்கை தான் பூரணமான ஒரு வாழ்க்கைக்குள் கொண்டு செல்லும். அங்கு சொத்து இருக்காது, ஆனால் பிள்ளைகள் உங்களை பார்த்து கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொள்ளும். அங்கு சஞ்சலம் இருக்காது, ஆனால் மன நிறைவு இருக்கும். ஏமாற்றம் இருக்காது, செல்வங்கள் இருக்காது, சமுதாயத்திலே உயர்வான அந்தஸ்து இருக்காது. இயேசு கிறிஸ்துக்கும் இல்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. கூட இருந்த சீஷர்களும் சரி புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் உயிரை எடுத்துக்கொள்ளப்படும் போது தான் அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். மரணமா? அதை உடைக்க முடியுமா? மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? இயேசு கிறிஸ்துவை வானத்துக்கு பறந்து சென்ற இயேசு கிறிஸ்துவையே நோக்கி வானத்தையே உத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சீஷர்கள். அவர்களுக்கு புரியவில்லை, இது சாத்தியமா? ஒரு மனுஷனால் கூடுமா? இது முடியும்
என்பதுதான் அவர்களுக்கு ஆச்சரியம் தருகிற ஒரு விஷயம். அது எப்படி முடிந்தது? இதுதான் அவர்களுடைய கேள்வி. இதுதான் நாமும் கேட்க வேண்டிய கேள்வி. நம்முடைய வாழ்க்கையை மரணத்தை ஜெயித்தால்தான் அது ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. வீணாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதை கற்றுக்கொள்ளாததுனாலே நாம் வரைந்த அத்தனை வரைபடங்களும் நாட்களும் வீண்தான். ஒருவன் தேவ சித்தத்தின்படி நடந்தால் தன் வாழ்க்கையை அழியாத ஒரு வாழ்க்கையாக மாற்றிவிடுகிறான். தன் இஷ்டப்படி நடந்தால் அது தீக்கிரையான ஒரு வாழ்க்கையாக தான் வாழ்கிறான். அதன் முடிவோ எரி நரகமாகத்தான் இருக்கிறது. இதன் முடிவோ சொர்க்கலோகமாக இருக்கிறது. நன்மையான ஒரு வாழ்க்கையாக வாழ்வதும் தீமையான ஒரு வாழ்க்கையாக வாழ்வதும் நம் கையில் தான் இருக்கிறது. நம் சுய சித்தத்தின்படி செய்கிற ஒரு வாழ்க்கை, நடக்கிற ஒரு வாழ்க்கை, நம் ஆசைகளினாலே தீர்மானிக்கப்பட்டுகிற ஒரு வாழ்க்கை, தனக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை, எல்லாமே மரணத்துக்கு உரிய ஒரு வாழ்க்கை. தேவ சித்தத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை நம் சொந்தங்களையும் சிறப்புகளையும் உலகத்தின் சிறப்புகளையும் தேடாமல் தேவனுக்கு கீழ்ப்படியும்படி மாத்திரமே வாழ்கிற ஒரு வாழ்க்கை மகிமையிலே நம்மை கொண்டு சென்று சேர்க்கும். அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை தேவன் தரும்போது இது நமக்கு புரியும். காலம் கடந்து புரிந்தால் அது வீண். தேவன் நியாயத்தீர்ப்பில் இது புரிந்தால் அது வீண். நம் வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் என்று மூஞ்சிலும் அடித்துக்கொண்டு பற்களை கடித்து கொண்டு கூக்குரல் விடுவதனால என்ன பயன்? அன்று அநேகர் அப்படித்தான் செய்வார்கள். கூக்குரல் விடுவார்கள், பற்களை கடித்து கொள்வார்கள், தவிப்பார்கள். வலி நிறைந்தது ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தை பதிலே இல்லை. நியாயத்தீர்ப்பிலே ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இது மதம் அல்ல, ஒரு வாழ்க்கை. தேவ சித்தத்தின்படி செய்கிற ஒரு வாழ்க்கை ஒரு மதமாகாது. இயேசு கிறிஸ்துவும் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கவில்லை, ஒரு வாழ்க்கை முறையை ஸ்தாபித்திருக்கிறார். இதை நாம் கற்றுக்கொண்டோமானால் நாம் தப்பித்தோம். கிறிஸ்துவை பின்பற்றினோம். ஒரு மதத்தை நாம் பின்பற்றவில்லை, ஒரு மார்க்கத்தை நான் போதிக்கவில்லை, ஒரு ட்ரெடிஷனை நான் போதிக்கவில்லை. தேவ சித்தம் செய்வது மட்டும்தான் ஜீவனுள்ள ஒரு வழியை நமக்கு கற்றுத்தரும்.